Hello, welcome back everyone. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 28th சாப்டர்ல இருந்து கம்பெனி மீட்டிங்ஸ் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். வாட் ஆர் தி டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீட்டிங் அப்படின்னா என்ன? ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அசெம்பிள் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வரதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மீட்டிங். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸும் அவங்க இந்த மீட்டிங்ல தான் எடுக்கிறாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நம்மளுடைய கம்பெனிஸ் ஆக்ட் மீட்டிங் ரிலேட்டடா நிறைய ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு கம்பெனி என்னென்ன மீட்டிங் நடத்தணும், அதை எப்படி நடத்தணும், இந்த மாதிரி மீட்டிங் ரிலேட்டடா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. இந்த வீடியோல நம்ம கம்பெனி மீட்டிங்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டினும் கூட. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா பப்ளிக்கு இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம புக்ல கொடுத்திருக்கிறத பார்க்கலாம். A company meeting must be convened and held in perfect compliance with the various provisions of the act and the rules framed thereunder. ஒரு மீட்டிங்கை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ஸ் படி, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட்ல கொடுத்திருக்கிற விதிமுறைகளின் படியும் அதுல கொடுத்திருக்கிற ரூல்ஸ் படியும் தான் ஒரு கம்பெனி மீட்டிங்கை நடத்தணும். பர்ஃபெக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா பர்ஃபெக்டா அதை ஃபாலோ பண்ணிருக்கணும். அந்த விதிமுறைகள், அந்த ப்ரொவிஷன்ஸையும் ரூல்ஸையும் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணி மீட்டிங் நடத்தணும். வாட் ஆர் த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ்ங்கிறது பாருங்க. 3 ஹெட்டிங்ஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. மீட்டிங்ஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ், மீட்டிங்ஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ், ஸ்பெஷல் மீட்டிங்ஸ். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ், டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மீட்டிங்ஸ். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் என்னென்னு பாருங்க. ஸ்டாட்யூட்டரி மீட்டிங், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ் போர்ட் மீட்டிங்ஸ், கமிட்டி மீட்டிங்ஸ். ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் கிளாஸ் மீட்டிங்ஸ், கிரெடிட்டார்ஸ் அண்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஆர் பாண்ட் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ். இப்போ இதை பத்தி டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக ஒரு கம்பெனி முதல்ல நடத்துற மீட்டிங் தான் ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ், அதுதான் ஸ்டாட்யூட்டரி மீட்டிங். ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு முதலா ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நடத்துற ஜெனரல் மீட்டிங். இது கம்பெனி ஆரம்பிச்சு 1 to 6 monthsக்குள்ள இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணிருக்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கு கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடியும் இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது, 6 monthsக்கு பின்னாடியும் இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது. பிட்வீன் 1 to 6 months இந்த மீட்டிங்கை நடத்தி இருக்கணும். இந்த மீட்டிங் கம்பெனியோட லைஃப் டைம்ல ஒரே ஒரு வாட்டி தான் இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணுவாங்க. மீட்டிங் நடத்துறதுக்கு 21 days பிஃபோர் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு எல்லாருக்குமே நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். இந்த மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்யூட்டரி மீட்டிங் கம்பல்சரியா நடத்தி இருக்கணும். பிரைவேட்டுக்கு இது கம்பல்சரி கிடையாது. ஆனா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மீட்டிங்கை கம்பல்சரியா நடத்தி இருக்கணும். இந்த மீட்டிங் நடத்தல அப்படின்னா கண்டிப்பா கம்பெனி மேல ஃபைன் போடுவாங்க. ஈவன் கம்பெனியை வைண்ட் அப் பண்றதுக்கு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த மீட்டிங். அக்கார்டிங் டு த கம்பெனிஸ் ஆக்ட், எவ்ரி பப்ளிக் கம்பெனி ஷுட் ஹோல்ட் அ மீட்டிங் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ். எல்லா பப்ளிக் கம்பெனியும் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடத்தணும், இந்த ஸ்டாட்யூட்டரி மீட்டிங் நடத்தணும். டைம் பாருங்க, வித்தின் 6 months பட் நாட் ஏர்லியர் தேன் 1 month. 6 மாசத்துக்குள்ள அந்த மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கணும். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை நடத்தக்கூடாது. ஸோ பிட்வீன் 1 to 6 monthsக்குள்ள இதை நடத்தணும். ஃப்ரம் தி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி பிசினஸ் ஆஃப் தி கம்பெனி. அதாவது கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா ஆரம்பிக்கிறது. கம்பெனி பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிற டேட்ல இருந்து 6 monthsக்குள்ள இந்த மீட்டிங் நடத்தி இருக்கணும். ஆக்சுவலி பிசினஸ் கமென்ஸ் பண்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட் கிடைச்ச டேட்ல இருந்து 6 months. This is the first general meeting of a public company. This meeting is conducted only once in the lifetime of the company. ஒரே ஒரு வாட்டி தான் இந்த மீட்டிங் நடக்கும். The company gives a circular to the shareholders before 21 days of the meeting. இந்த மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லி எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் 21 days prior notice கொடுப்பாங்க. Next one, annual general meeting. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் கம்பல்சரி. ஸோ இது ஸ்டாட்யூட்டரி மீட்டிங் பிரைவேட்டுக்கு கம்பல்சரி இல்லை. ஆனால் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் சரி பப்ளிக் கம்பெனியா இருந்தாலும் சரி ஒன்ஸ் இன் எவ்ரி 15 months ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டிப்பா கண்டக்ட் பண்ணிருக்கணும். எதுக்காக இது நடத்துறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கம்பெனி என்னென்ன செஞ்சது, எவ்வளவு ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணாங்க, எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்க போறாங்க,
என்னென்ன கான்ட்ராக்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அது மாதிரி டைரக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், ஆடிட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல தான் நடக்கும். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நடத்துறது. இது வந்து கம்பெனி ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, ஃபங்க்ஷன் ஆகாட்டியும் சரி, கண்டிப்பா இந்த ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா 15 மந்த்ஸுக்கு ஒருக்க இது கண்டிப்பா நடத்தி இருக்கணும். அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கம்பெனி ஆரம்பிச்சு 18 மந்த்ஸுக்குள்ள நடத்தி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ். இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணாட்டியும் கம்பெனி வந்து ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் தான். Every year, a meeting is held to transact the ordinary business of the company. ஆர்டினரி பிஸ்னஸ் தான் இப்போ நான் சொன்னது, ப்ராஃபிட், ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வாசிக்கிறது, அது மாதிரி டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்கறது, டைரக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் அப்பாயின்மெண்ட், இது எல்லாமே வந்து டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக இந்த மீட்டிங் நடத்துகிறாங்க. சச் மீட்டிங் இஸ் கால்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் தி கம்பெனி, AGM அப்படின்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் AGM should be conducted within 18 months from the date of its registration. So 18 monthsக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கணும். The difference between two general meetings should not be more than 15 months. First meeting 18 monthsக்குள்ள நடத்திட்டோம்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய மீட்டிங்ஸ் எல்லாம் 15 மாசத்துக்கு ஒருக்க நடத்தி இருக்கணும். அதுக்கு மேல அந்த கேப் வந்து போயிடக்கூடாது. AGM should be conducted by both private and public limited companies. ரெண்டு கம்பெனிஸும் வந்து இந்த மீட்டிங்கை கண்டிப்பா நடத்தி இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நம்ம மேலே 2 மீட்டிங்ஸ் பார்த்தோம், ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். அது போக ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக எந்த ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜெனரல் மீட்டிங். அதாவது இப்போ ஒரு அர்ஜென்ட்டா ஒரு விஷயத்துல டிசிஷன் எடுத்தாகணும், நெக்ஸ்ட் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஒரு எமர்ஜென்சியான விஷயம் இல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம், இமீடியட்டா அதுல வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாகணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. All the general meetings other than statutory and annual general meetings are called extraordinary general meetings. So இந்த ரெண்டு மேல பார்த்த 2 மீட்டிங்ஸ் போக ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக வேற எந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணாலும் அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா extraordinary general meeting. This is conducted in between 2 annual general meetings to deal with some urgent or special or extraordinary nature of business. So ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு எமர்ஜென்சியான மேட்டர், ஒரு அர்ஜென்ட் மேட்டர் அப்படின்னா அடுத்த மீட்டிங் வரைக்கும் அது தள்ளி போட முடியாது, இமீடியட்டா முடிவெடுக்கணும்னா இந்த மாதிரி மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், மீட்டிங்ஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் 3 இருக்கு. என்னென்ன? ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், ஆனுவல் ஜெனரல் மீட்டிங், எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங். நெக்ஸ்ட், மீட்டிங்ஸ் ஆஃப் தி டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கம்பெனியை மேனேஜ் பண்றவங்க. ஸோ அடிக்கடி அவங்க மீட்டிங் போடுவாங்க, கம்பெனி மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்றதுக்காக, டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது 2 விதமா இருக்கு, கிளாசிஃபை பண்றாங்க, போர்ட் மீட்டிங்ஸ், கமிட்டி மீட்டிங்ஸ். Since administration of the company lies in the hands of the board of directors, they should meet frequently for the proper conduct of the business and to decide policy matters of the company. So business matters discuss பண்றதுக்காகவும், பாலிசி மேட்டர்ஸ் என்னென்ன பாலிசிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறத முடிவெடுக்கிறதுக்காகவும் அடிக்கடி மீட்டிங் போடுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து போர்ட் மீட்டிங்ஸ். போர்ட் மீட்டிங்ஸ் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட மீட்டிங். இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து கம்பெனி ஆரம்பிச்சு 30 டேஸ்க்குள்ள கண்டக்ட் பண்ணியிருக்கணும். மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் கால்ட் போர்ட் மீட்டிங்ஸ். மீட்டிங்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ் ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் டு டிஸ்கஸ் த பிசினஸ் அண்ட் டேக் ஃபார்மல் டிசிஷன்ஸ். பிசினஸை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் டைரக்டர்ஸ் ஷால் பி கன்வீன்ட் வித்தின் 30 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஆஃப் தி கம்பெனி. கம்பெனி ஆரம்பிச்சு 30 daysக்குள்ள ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங் நடத்தி இருக்கணும். இந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் வந்து எவ்வளவு நாளுக்குள்ள கண்டக்ட் பண்ணும், எவ்வளவு மந்த்ஸ்க்குள்ள கண்டக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வைங்க. இதெல்லாம் அடிஷனல் 1 marks கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், கமிட்டி மீட்டிங்ஸ். கமிட்டி மீட்டிங் அப்படிங்கிறது இப்ப பெரிய பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களால முடியாது. எல்லா டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்லயும் டைரக்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களால முடியாத விஷயம். எல்லா விஷயங்களையும் அவங்களால கவனிக்க முடியாது.
ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குன்னு கமிட்டிஸ் அவங்களுக்குள்ள ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயம் பார்த்துக்கிறதுக்கு ஒவ்வொரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில வந்து அந்தந்த ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்ஸா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்கள அந்தந்த கமிட்டியில மெம்பர்ஸா போடுவாங்க. ஒவ்வொரு டைரக்டர்ஸையும் ஒவ்வொரு கமிட்டியில பிரிச்சு போடுவாங்க. நிறைய கமிட்டிஸ் இருக்கு. அதுல மெயின் வந்து ஆடிட் கமிட்டி, அது போக வந்து பாத்தீங்கன்னா ரெம்யூனரேஷன் கமிட்டி இருக்கு, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டி இருக்கு. இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் பிரிச்சிருவாங்க. இந்த கமிட்டிஸ் வந்து நடத்துற மீட்டிங் தான் கமிட்டி மீட்டிங்ஸ். அந்த கமிட்டி ரிலேட்டடான அவங்களுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது ரிலேட்டடான விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் நடத்துறது தான் கமிட்டி மீட்டிங்ஸ். இது வந்து ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி இந்த மாதிரி மீட்டிங் நடத்துவாங்க. அதாவது ஒன்ஸ் இன் எவ்ரி 3 months இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி லிஸ்டட் கம்பெனி அண்ட் எவ்ரி அதர் பப்ளிக் கம்பெனி, இது யாரு கண்டக்ட் பண்ண இந்த மாதிரி மீட்டிங் பார்த்துக்கோங்க. லிஸ்டட் கம்பெனினா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த கம்பெனியோட பேர் இருந்தா அதை வந்து நம்ம லிஸ்டட் கம்பெனி அப்படிங்கிறோம். அண்ட் எவ்ரி அதர் பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ஆஃப் rupees 10 crores, அவங்களுடைய பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 10 crores மேல இருந்தா அவங்க கண்டிப்பா அந்த கம்பெனியில ஆடிட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த ஆடிட் கமிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து மெயின் பில்லர் ஆஃப் தி கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து எதுக்காக அப்படின்னா இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாமின் பண்றதுக்கு, ஆடிட்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு, அசட்ஸ் வேல்யூஷனுக்காக, இந்த மாதிரி எல்லாம் பர்பஸ்க்காக தான் இந்த ஆடிட் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்றாங்க. இந்த கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் மீட் அட்லீஸ்ட் 4 times in a year. ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி இவங்க வந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மீட்டிங். இதுதான் லாஸ்ட் இயர்ல வந்து பப்ளிக்கு கேட்டிருந்தாங்க. 5 mark கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸி தான். அது மாதிரி சொல்ல விட்டுட்டேன். ஸ்டாச்சுட்டரி மீட்டிங் அப்படிங்கிறது ஒரு 3 mark கொஸ்டின். நம்ம இப்ப முன்னாடி பார்த்தது இது ஒரு 3 mark கொஸ்டின். இது ஃபுல்லா வந்து அந்த கொஸ்டினுக்கு நீங்க படிச்சு எழுதி ஆகணும். நெக்ஸ்ட் கிளாஸ் மீட்டிங். கிளாஸ் மீட்டிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இல்ல ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் நடத்துறது தான் கிளாஸ் மீட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, இல்ல ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க, இல்ல செக்யூர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆர் அன்செக்யூர் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்காக அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கோ நடத்துற மீட்டிங் தான் கிளாஸ் மீட்டிங். இது வந்து எப்ப நடத்துவாங்க அப்படின்னா கம்பெனியோட ரீஆர்கனைசேஷன் டைம்லயோ, அமால்கமேஷன் டைம்லயோ, வைண்டிங் அப் டைம்ல எல்லாம் இந்த மாதிரியான மீட்டிங்ஸ் வந்து நடத்துவாங்க. அந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கோ அதனால பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அவங்களுடைய அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரியான மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங்ஸ் which are held by a particular class of share or debenture holders. Example, preference shareholders or debenture holders is known as class meeting. preference shareholdersக்காக ஒரு தனி மீட்டிங் வைக்கிறாங்க, இல்ல debenture holdersக்காக தனி ஒரு மீட்டிங் வச்சு அதை வந்து நம்ம கிளாஸ் மீட்டிங் அப்படின்னு சொல்றோம். The debenture holders of a particular class conduct these meetings. These types of meetings are conducted at the time of reorganization, reconstruction. எப்ப இந்த மீட்டிங் நடத்துவாங்கன்னு பாருங்க. ரீஆர்கனைசேஷன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் கொண்டு வரது, பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ், இல்ல பிரான்ச்சஸ்ல ஏதாவது சேஞ்சஸ், நம்ம எல்லாம் வரப்ப நம்ம என்னங்கிறோம்னா ரீஆர்கனைசேஷன், ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அமால்கமேஷனா தெரியும், ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனியும் கம்பைன் பண்ணி புது என்டிட்டி ஆரம்பிக்கிறது, ஆர் வைண்டிங் அப் ஆஃப் தி கம்பெனி, க்ளோஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் இந்த மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. when the interest of the debenture holders play a vital role. ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸோட நலன் வந்து இதுல அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி மீட்டிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய டிசிஷனையும் வந்து இதுல கேட்டாகணும் இந்த மாதிரி டைம்ல. நெக்ஸ்ட் மீட்டிங்ஸ் ஆஃப் தி கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்காக நடத்துற மீட்டிங். நார்மலி வந்து இது வைண்டிங் அப் டைம்ல தான் கிரெடிட்டார்ஸ் மீட்டிங் நடத்துவாங்க. ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் தீஸ் ஆர் நாட் மீட்டிங்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இது கம்பெனி மீட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது. யூஸ்வலி கிரெடிட்டார்ஸ் எல்லாம் சேர்ந்து நடத்துறது தான் இந்த மாதிரி மீட்டிங். தீஸ் மீட்டிங்ஸ் ஆர் கண்டக்டட் அட் சிச்சுவேஷன்ஸ் இன் விச் அ கம்பெனி மே விஷ் டு அரைவ் அட் அ கான்சென்சஸ் வித் த கிரெடிட்டார்ஸ். இந்த மாதிரி மீட்டிங் எப்ப நடத்துவாங்கன்னா கிரெடிட்டார்ஸ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல வரதுக்கு, கான்சென்சஸ் அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்துல வரதுக்கு, அதாவது அவங்களுக்கும் அதுக்கு சம்மதமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறாங்க. டு அவாய்ட் எனி கிரைசிஸ் ஆர் டு எவால்வ் காம்ப்ரமைஸ். ஒரு ஒப்புதல்ல வந்து சேர்றதுக்கோ இல்ல ஒரு கிரைசிஸ் அவாய்ட் பண்றதுக்கோ
ஆர் டு இன்ட்ரடியூஸ் எனி நியூ ப்ரொபோசல்ஸ். புதுசாக ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை அறிமுகப்படுத்துறதுக்கோ இந்த மாதிரியான மீட்டிங்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் company meetings. Hope you all understood. Thank you.